ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கிள்ளி போட்ட வெந்தய குழம்பு பூசணிக்காய் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் தாராளமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கிள்ளி போட்ட குழம்புனால இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 5-6 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே இனிப்பு பூசணிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணதை இதில் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்தி அதோட நல்லா கலந்து விட்டுட்டு எலுமிச்சம்பழ அளவு புளி அது தனியாக கரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சலை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா திக்காக இருக்கிறதுனால கூட ஒரு 200 ml நல்லா தண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா தண்ணி எல்லாம் வற்றி புளிக்குழம்பு பதத்துக்கு வர்றதுனால எக்ஸஸாக தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதித்த உடனே இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு கலந்து அதையும் இதில் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் கெட்டி பதம் ஆகிறதுக்காக. அதையும் சேர்த்திட்டு திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுடுங்க. இப்போது லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்தி கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டி பதத்துக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்துடும். இது அப்பளை போட்ட வெந்தய குழம்பு மாதிரி பூசணிக்காய் போட்ட வெந்தய குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.